ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைசரி நம்ம என்டிஏ தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று கொடுத்துருந்தது தான். இது எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீட் யூஜி ரீ எக்ஸாமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரெஸ் கோட்ஸு, இது இல்லாமல் பர்மிஷன் திங்ஸ் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்றதையும் வந்து அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறது. 21 ஏன்னா திரும்ப சொல்லியிருக்காங்க டேட்டு 21/6/2026 அன்றைக்கி வந்து நடைபெறுது. அன்றைக்கி நடைபெறுறது ஆடை கட்டுப்பாடு, அனுமதிக்கப்பட்ட பொருள்கள் இது குறித்த வழிமுறைகள் வந்து இப்போ நம்ம கவனமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பாயிண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாமுக்கு போகிற எல்லா மாணவர்களுமே ஒரு வெளிப்படையான அதை டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வர்றது அனுமதி உண்டு அப்படின்றது. ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர அட்மிட் கார்டு இருக்கு இல்லையா, இந்த அட்மிட் கார்டு வந்து ஏதாவது சப்போஸ் நீங்கள் வர டைமில் மழையெல்லாம் பெஞ்சுது, மழை அதிகமாக இருந்ததுன்னா அட்மிட் கார்டு நனைஞ்சிடக்கூடாது. அது ஒரு பிளாஸ்டிக் பவுச்சில் வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அது எடுத்துகிட்டு போகலாமா ஒரு டவுட் வரும் இல்லையா, இதனால். சப்போஸ் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த மத நம்பிக்கை சார்ந்த சில பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது காப்பு கட்டுறதோ, கயிறு கட்டுறது, இல்லை தலைப்பாகை வைக்கிறது, ரைட்னா, அது இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க அதை போட்டுட்டு வர்றதுக்கு அனுமதி உண்டு. அந்த மத சார்பு உடைய சில பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வரணும், சீக்கிரமாக வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து ஆடைகள் அப்படின்னு எடுக்கும்போது ட்ரெஸ் கோடில் வந்து ஒரு ரொம்ப மைல்டாக இருக்கிற ஒரு ட்ரெஸ் கோடு வந்து யூஸ் பண்ணுங்கள். லேசான ஆடைகள் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே போல் வந்து முக்கியமாக வந்து கம்பளி ஆடைகள் அப்படின்னு சொல்ல அந்த உள்ளன் கிளாத்தஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு முழுமையான ஒரு பரிசோதனைக்கு உட்பட்டு தான் தேர்வு மையத்துக்கு முன்கூட்டி அதாவது அவங்களை செக் பண்ணுறதுக்கு ஏதுவாக நீங்கள் முன்கூட்டியே வருகை தரணும். அதாவது பிஃபோராக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் ஸ்லிப்பர்ஸு, இது இல்லாமல் லோ ஹீல்ஸு, இந்த செப்பல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிக ஹை ஹீல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போடலாமா போடக்கூடாதா, அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மொபைல் ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச்சு, ப்ளூடூத்து, இயர்ஃபோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தடை விதிக்கப்படுது. எந்த காரணத்தை கொண்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த உலோகப் பொருட்கள் சில பெரிய பெரிய பெல்ட்டு, அந்த பக்கெட்ஸு, லார்ஜ் பெல்ட் பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய பெரிய நகைகள் போடுறது, அணிகலன்கள் பொதுவாக காதில் மாட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அந்த அலங்கார பொருட்கள் அணிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, எல்லா எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுமே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகும்போது கட்டாயமாக ஃப்ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் சோதனைக்கு உட்படுத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையற்ற ஒரு மனம் அழுத்தம் இல்லாமல் ஒரு சுமூகமான பாதுகாப்பான சோதனைகளை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் வந்து அதற்கு வந்து சரியான நேரத்துக்கு முன்கூட்டி வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் சோதனைகள் பண்ணும்பொழுது, ஏன்னா உங்களுக்கு செக் பண்ணுறாங்க இல்லையா, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஏதாவது நீங்கள் அந்த டிவைஸ் ஏதாவது உடல் எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அது முழு கட்டாய உடல் பரிசோதனை அப்படின்றத செய்கிறாங்க. பட் அவங்க செய்கிறதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி மாணவர்கள் முன்கூட்டியே தேர்வு மையத்துக்கு வரணும். நீங்கள் ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வந்துருப்போது செக் பண்ணும்போது நேரம் ஆகிடுது இல்லையா, அதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரைட், உங்களுக்கு இது தொடர்பாக அதாவது எக்ஸாம் தொடர்பாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதாங்க. இல்லைனா அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடியுமே நீங்கள் மெயில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமாக ஒரு பாதுகாப்பாக நடத்துவதற்கு எல்லா எக்ஸாமினர்ஸ் எல்லாருமே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாமே மாணவர்கள் பின்பற்றணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது முக்கியமாக இந்த ஆடை கட்டுப்பாடு, அந்த ட்ரெஸ் கோட்ஸு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நீங்கள் நடந்துக்குங்க. அதை மீறி நடக்கும்போது மட்டும்தான் வந்து அவங்க வந்து உள்ளே வந்து உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க சொல்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எந்த வகையிலும் எந்த தொந்தரவும் கிடையாதுன்றதை தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்கிற இந்த அந்த என்ன சொல்கிறது அட்வைசரி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.